வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் உட்பட இன்னும் ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 8th 10th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானதும். இன்னும் ஒரு சில போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா 20,000 பக்கமாக கிடைக்கும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 5 days மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறத உங்களுடைய நேம் எழுதிக்கங்க, உங்களுடைய தந்தை பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி டெம்பரரி அட்ரஸ், உங்களுடைய ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி, அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, கல்வி தகுதி எல்லாமே வந்து கரெக்டாக எழுதிங்க. எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நன்னடத்தை சான்று. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும், அங்கே அலுவலர்கள்ட்ட இருந்து. அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து சரிபார்ப்பு சான்று வந்து வாங்கியிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தகுதியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக எழுதிங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நாமக்கல் 637001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் வந்து நீங்கள் நேர்லேயோ அல்லது வந்து திருக்கோயில் அலுவலகத்தில் நீங்கள் போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம், அல்லது வந்து இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியர். இதுக்கு வந்து பிஎட் நீங்கள் தமிழ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆகம ஆசிரியர். இதுக்கு வந்து வேத ஆகம பாடசாலையில் வந்து நீங்கள் வைணவம், வைகாசனசம் இதெல்லாம் நீங்கள் ஆசிரியராக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 20,600 அதிகபட்சம் 65,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதே மாதிரி வார்டன் கேட்டகரி இதுக்கு வந்து 65,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 20,600 வரைக்கும் வந்து கிடைக்கும். ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே வந்து போதும். அடுத்தது அலுவலக உதவியாளர். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து கிடைக்கும். அலுவலக உதவியாளர் விடுதி. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கும் சேம் சேலரி தான். அதே மாதிரி சமையலர். இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதும். உணவு உங்களுக்கு வந்து சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சமையலர் 2 இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் சேலரி. தூய்மை பணியாளர் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நாமக்கல் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 5 days மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் எனக்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.